வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றெடுக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றெடுக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் தங்களுடைய பணிகளை முன்னெடுக்கும் பொருட்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் முதலமைச்சர்கள் 1-to-1 நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் மற்றும் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர் வரை சராசரியாக ஒரு தொகுதிக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் தனித்தனியே சந்தித்து வருகிறார். எதன் அடிப்படையில் என்றால், கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலின் போது முதற்கட்டமாக தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதியில் என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கெடுத்து அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தர் வீதம் 10 நிமிடம் சந்தித்து வருகிறார். அப்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு குறைவானதற்கான காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னவெல்லாம் முதலமைச்சர்கள் கேட்டு வருகின்றார். குறிப்பாக உள்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கும் தொகுதிகளை முதற்கட்டமாக அழைத்து அவர்களை கண்டித்து வருகிறார். தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அனைவரும் அந்த தொகுதியில் கூண்டோடு மாற்றப்படுவீர்கள் என முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் என அந்த 3 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். புதுக்கோட்டையும் பல்லாவரமும் திமுக கைவசம் இருந்தாலும் கூட வேதாரண்யம் கடந்த 2021 திமுக தோல்வியடைந்த தொகுதியில் ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஒருவேளை வெற்றியை தவறும் பட்சத்தில் அனைவரும், அதாவது ஒட்டுமொத்த சட்டமன்ற நிர்வாகமே மாற்றப்படுவீர்கள் என முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 3 தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முதலமைச்சர்கள் கேட்டெடுத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் வகையில் துண்டு பிரச்சாரங்கள் ஒளிவாக தொடர்ந்து பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.